வெறும் 60 செகண்ட்ஸில் S3 CloudFront காமனாக கான்ஃபிகர் பண்ணுற கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங்கை ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை டீப்பராக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிளை எடுத்துப்போம். S.com-ஐ இந்த ப்ரௌசர் மூலமாக ஆரிஜினில் ஆக்சஸ் பண்ணுறோம். ஆரிஜினை தவிர ஃபாண்ட்ஸு, சிடிஎன்னு, அனாலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் யூஆர்எல்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுவோம். இதை எந்த யூஆர்எல்ஸ்லேருந்தெல்லாம் டேட்டாவை S.com புல் பண்ணலாங்கிறத இந்த ஆரிஜினில் கான்ஃபிகர் பண்ணுவோம். இந்த ஆரிஜின் AWS ALB-ஆ இல்லைனா நம்ம பார்த்த எந்த AWS ரிசோர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்கிற யூஆர்எல்ஸ் என்னென்னலாம் லோட் பண்ணலாங்கிறத இந்த ப்ரௌசருக்கு இந்த ஆரிஜின் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். செக்யூரிட்டிக்காக கிராஸ் ஷேரிங் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இதை கான்ஃபிகர் பண்ணுறோம். பேசிக்காக ஆத்தரைஸ்டு யூஆர்எல்ஸை தவிர மெலிஷியஸ் யூஆர்எல்ஸை ப்ரௌசர் லோட் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி டீப்பரான கண்டென்ட்டுக்கு என்னை ஃபாலோ